கூடா நட்பு குரங்கும் முதலையும். கதை சொல்வது ஹேமலதா. காவேரி நதியில் எப்போதும் தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த ஊரில் எப்போதுமே அது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த நதியை சுற்றி 2 கரையிலையும் நிறைய மரம்லாம் இருக்கும். அதில் ஒரு நாகப்பழ மரம். அந்த நாகப்பழம் ரொம்ப இனிக்கும், தேனாக இனிக்கும். அப்படியே அது சாப்பிட்டாக்க. அதனால் எங்கேருந்தோ எல்லா மிருகங்களும் அதை சாப்பிட்றதுக்குன்ட்டு வரும். இந்த முதலையும் அப்பப்போ அந்த ஸ்வீட்டாக இருக்கும்ல, அந்த நாகப்பழம் சாப்பிட்றதுக்காக கரை பக்கம் வரும். ஆனால் அதால் மரம்லாம் ஏறி பறிக்க முடியாது. கீழே விழுந்து கிடக்கிறது மட்டும் சாப்பிடும். ஒரு குரங்கு ஒன்று, அதுவும் டெய்லி எங்கே போய் சுற்றினாலும் எப்படியும் அந்த மரத்துக்கு வந்துடும் பழம் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு நாளைக்கு மேலேருந்து உலுக்கி விட்டு கீழே விழுந்த பழம்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தது. அது பின்னாடி சத்தம் போடாமல் முதல்ல வந்து நின்னது. திடீர்னு திரும்பி பார்த்த குரங்கு பயந்து அப்படியே ஓடி மரத்து மேலே ஏறிடும். அப்போது அந்த முதல்ல சொல்லும், ஏன் நீ மரத்து மேலெலாம் ஏறுற? என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், நான் நாகப்பழம் சாப்பிட தான் வந்தேன் அப்படிங்கும். முதலைக்கு என்னென்னா, கீழே வந்து நிறைய கிடைக்காது இல்லையா, குரங்கு ஹெல்ப் இருந்தாக்க மேலேருந்து அது நல்லா நிறையா பிரான்ச்சஸ்லாம் உலுக்கி விடும். அப்போ நிறைய பழம் கிடைக்கும். இந்த குரங்கை நம்ம வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல நினச்சிருக்கோம். அது வந்து, நான் உன்னை கடிக்க மாட்டேன், நீ பயப்படாத, எனக்கு பழம் வந்து நீ மேலேருந்து உதுத்தி போட்டேனாக்கா நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படிங்கும். சரின்ட்டு இந்த குரங்கு என்ன பண்ணும், மேலேருந்து கொஞ்சம் பழத்தை உதுத்து விடும். முதலையே சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி டெய்லி பண்ணி 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த முதல்ல என்ன பண்ணிச்சு, அது வீட்டுக்கு கொஞ்சம் பழத்தை எடுத்துகிட்டு போகும். போய் அதோட முதலையோட ஒய்ஃப் இருக்கும்ல, இன்னொரு முதல்ல, பொம்பளை முதல்ல, அதுக்கிட்ட கொடுக்கும். அந்த பொம்பளை முதல்ல என்ன பண்ணும், நல்லா சாப்பிட்டுட்டு, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது இந்த பழம், இந்த பழமே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, பழத்தை டெய்லி சாப்பிட்ற குரங்கு அதோட குடல் இன்னும் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம அதை சாப்பிட்ணும், நீ எப்படியாவது அந்த குரங்கை தாஜா பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ட்டு அந்த பொம்பளை முதல்ல சொல்லும். சரின்ட்டு அடுத்த நாள் இந்த முதல்லையும் குரங்குக்கிட்ட வந்து வரும்போது சும்மா வரக்கூடாதுல்ல, அதுக்கு வந்து குரங்குக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அதனால் 2 வாழைப்பழம், நல்ல பெருசாக கனிஞ்ச வாழைப்பழம் 2 எடுத்துகிட்டு வந்து குரங்குக்கு கொடுக்கும். குரங்கு கேட்கும், ஏது அப்படின்ட்டு. இல்லை, நேற்று இங்கேருந்து பழத்தை எடுத்துன்னு போய் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தேன், நாகப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்ட்டு என் பொண்டாட்டி சொன்னால், டெய்லி இது மாதிரி ஒரு குரங்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு, அதுதான் எனக்கு உதுத்து விடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவள் சொன்னால், நீ வந்து டெய்லி அதுக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றியே, நீ ஒரு நாளாவது அதுக்கு போய் எதாவது கொடுக்க வேண்டாமான்னு கேட்டா, அதனால தான் உனக்காக இதையும் அவள் தான் கொடுத்து விட்டா 2 பழம் அப்படிங்கும். குரங்குக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு இப்படி இவ்வளோ ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களே 2 பேரும் அப்படின்ட்டு. சரி, நான் அதை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்த நாளைக்கு சும்மா வரும். அப்போ குரங்கு கேட்கும், என்ன இன்றைக்கி உன் பொண்டாட்டி எதையும் கொடுத்து விடலையா அப்படின்ட்டு. இல்லை, அவன் என்ன சொன்னான், இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டை நான் பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நம்ம வீட்டிலையே அதுக்கு வந்து விருந்து வைக்கலாம்னு சொல்லியிருக்கா. ஐயோ, என்னால் நீந்த முடியாதே, தண்ணியில் விழுந்துருவேனே, எனக்கு போக முடியாதே அப்படிங்கும் குரங்கு. கவலைப்படாத, நீ என் முதுகு மேலே ஏறி உட்காந்து வா, நான் பத்திரமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும். சரின்ட்டு அந்த குரங்கும் அதை நம்பி முதலையோட முதுகில் ஏறி உக்காந்துரும். பாதி தூரம் வந்து அது ஆற்றுல போயிட்டே இருக்கும்.
2 பக்கமும் கரையிலேருந்து நிறையா தூரத்துக்கு வந்திருக்கும். குரங்குக்கு கொஞ்சம் உள்ளூர பயம். ஆனாலும் அதை வெளி காமிச்சிக்காது. அதுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வரும் முதலைக்கிட்ட. அப்போ முதல்ல சொல்லும், நீ வந்து தெரியாமல் சொல்லிடும் அது, முட்டாள் குரங்கு, நீ வந்து நான் கூப்பிட்டதும் வந்துட்ட, நீ ரொம்ப நல்லவன். ஆக்சுவலி என் பொண்டாட்டி உனக்கு வந்து பழம் கொடுக்கறதுக்காக கூப்பிடல. உன்னோட டெய்லி நாகப்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு இனிப்பாக இருக்கிற உன்னோட குடல் எடுத்து சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்பட்டா. அதுக்காக தான் உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும். உடனே குரங்குக்கு புத்தி வந்துடும். ஆஹா, இவனோட நம்ம வந்து தப்பு, இவனை எப்படியாவது ஏமாற்றிட்டு நம்ம கரைக்கு போயிடணும் அப்படின்ட்டு, அடாடாடாடா இதை நீ முதலே என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கும். ஏன் அப்படின்னு முதல்ல கேட்கும். அப்போ குரங்கு சொல்லும், நான் வந்து டெய்லி பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோடய குடல் ரொம்ப இன்றைக்கி அதுவும் நிறையா சாப்பிட்டேன், காத்தாலேருந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதனால தான் அதை கழட்டி மரத்து மேலே வச்சுட்டு வந்திருக்கேன். நீ சொன்னேன்னா நான் அதை எடுத்து வந்திருப்பேன்ல, நீ அதை சொல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்ட அப்படின்ட்டு குரங்கு சொல்லும். அப்போ முதல்ல வந்து என்ன நினச்சிடும், சரி சரி இந்த குரங்கு ரொம்ப நல்லது, அவன் வந்து நல்லது தான் சொல்லுவான், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்ட்டு. அதனால் என்ன, இப்போ நம்ம திரும்பி போய் அங்கேருந்து எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு முதல்ல சொல்லும். சரி வா போகலாம் அப்படின்னு குரங்கு. அதாவது குரங்குக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசும். அப்போ தானே முதல்ல வந்து கரையில் கொண்டு போய் விடும். இல்லை இன்றைக்கே போயிடலாம் வா அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்ணோம், குரங்கு கூட்டின்னு போய் தரையில் விட்டுரும். தரையில் விட்டதோ இல்லையோ, குரங்கு தாவி மரத்து மேலே ஏறி முட்டாள் முதலையே, குடலில் போய் யாராவது தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? உன் புத்திக்கு இது கூட எட்டலையா? நீ நான் சிநேகத்துக்கே துரோகம் பண்ண நினச்ச. உனக்கு வந்து உன்னோட நான் சேர்ந்ததே தப்பு. அவங்கவுங்க சிநேகிதம்லாம் அவங்கவுங்க தரத்துக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி தான் வச்சுக்கணும். உன்னை மாதிரி ஆளோடலாம் நான் சிநேகம் பண்ணேன் பாரு, துஷ்டனை கண்டா தூரம் விலகி போயிருக்கணும். என் புத்திக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இனிமேல் உனக்கு பழமும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். நீ எதையாவது போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துக்கோ, கீழே விழுந்து கிடக்கிற காஞ்ச கொட்டை எல்லாமே நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு குரங்கு மரத்து மேலே வேகமாக ஏறி ஓடிவிடும். என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா? இதுலேருந்து என்ன தெரியுது? துஷ்டோரை கண்டா தூரம் விலகணும். கூடாத நட்பு என்றைக்குமே நமக்கு கெடுதலை தான் தரும். புரிஞ்சுதா? இந்த கதை பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நான் இன்னும் நிறைய கதை சொல்லுவேன் இந்த மாதிரி. சரியா?